ஒரு பேக்கிங் ட்ரேல 1 டீஸ்பூன் நெய் தடவி கிரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேரமல் பண்ணிடலாம். கேரமல் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கு ஒரு பேன்ல 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேம்ல வச்சு கலந்து விடுங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ சர்க்கரை உருகட்டும். உருகினதும் கிரீஸ் பண்ணின ட்ரேக்கு மாத்திடுங்க. அடுத்து ஒரு பேன்ல 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகினதும் 1/4 கப் அளவு ரவை சேர்த்துருக்கேன். இப்போ 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கெட்டியானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து 2 முட்டை எடுத்து பீட் பண்ணிக்கோங்க. நம்ம செஞ்சு வச்ச பால் ரவை மிக்ஸை சேர்த்து கலந்துக்கோங்க. நல்லா கலந்த அப்புறம் கேரமல் பண்ணி வச்சிருந்த ட்ரேக்கு மாத்திக்கோங்க. அடுத்து ஒரு இட்லி பாத்திரத்துல இதை வச்சு 20 நிமிஷம் வேக வச்சிடுங்க. After 20 minutes, tastiயான ரவா புட்டிங் ரெடி. It's time to eat. Thank you.